வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் கர்மக்காரகனான சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் முன்னிற்கும் கும்ப ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் 2026 மாதம் என்னென்ன பலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை மிக விரிவாக பார்க்கப் போகிறோம். தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதம் பிறக்கும் இந்த புதிய காலத்தில் கும்ப ராசிக்காரர்களின் வாழ்வில் கிரகங்கள் எப்பேற்பட்ட மாற்றங்களை நிகழ்த்தப் போகின்றன என்பதை பார்ப்போம். கும்ப ராசியை பொறுத்தவரை இந்த ஏப்ரல் மாத கிரக நிலைகள் உங்களுக்கு பல அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும் விதமாக அமைந்துள்ளன. மிக முக்கியமாக உங்கள் ஜென்ம ராசியிலேயே ராகு பகவான் ஜென்ம ராகுவாக சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டில் பாத சனியாக சஞ்சரிக்கிறார். 7ஆம் வீட்டில் கேது இருக்கிறார். ஆனால் ஏப்ரல் 14ஆம் தேதி வாக்கில் சூரிய பகவான் உங்களுக்கு மிகச் சாதகமான இடமான 3ஆம் வீட்டில் மேஷ ராசியில் உச்சம் பெறுகிறார். இது உங்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தையும் நற்பலன்களையும் வாரி வழங்கப் போகிறது. உத்தியோகத்தில் இருக்கும் கும்ப ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் முதல் பாதி சற்று வேலைப்பளுவுடன் காணப்பட்டாலும் ஏப்ரல் 14க்கு மேல் 3ஆம் வீட்டில் சூரியன் உச்சம் பெறுவதால் பணியிடத்தில் உங்களின் மதிப்பு பல மடங்கு உயரும். உங்களின் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கும் அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கும் நற்செய்திகள் தேடி வரும். சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் அன்பர்களுக்கு இது உழைப்பிற்கேற்ற பலன் தரும் மாதம். ஜென்ம ராகு சில நேரங்களில் மனக்குழப்பத்தை கொடுத்தாலும் கடின உழைப்பால் வியாபாரத்தில் நல்ல லாபம் காண்பீர்கள். புதிய முதலீடுகள் மற்றும் புதிய கூட்டாளிகளை இணைக்கும் போது சற்று கவனமாக செயல்படுவது நல்லது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை 2ஆம் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் பணவரவு சீராக இருந்தாலும் செலவுகளும் அதற்கேற்ப வந்து கொண்டே இருக்கும். பணம் வரும் முன்பே செலவுகள் காத்துக் கொண்டிருக்கும். எனவே தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சிக்கனத்தை கடைபிடிப்பது மிக மிக அவசியம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதோ பெரிய தொகையை கடனாக கொடுப்பதோ இந்த மாதம் வேண்டாம். குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் மிக மிக விழிப்புடன் இருக்க வேண்டிய காலகட்டம் இது. 2ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது உங்களின் வாக்கு மிகவும் நிதானமாகவும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும். தேவையற்ற வார்த்தைகளை விடுவதை தவிர்த்து அமைதியாக கையாண்டால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வராது. கணவன் மனைவிக்கிடையே விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. 7ஆம் வீட்டு கேதுவால் உறவினர்கள் மத்தியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். மாணவர்களுக்கு இது கவனமாக செயல்பட வேண்டிய மாதம். ஜென்ம ராசியில் ராகு இருப்பதால் படிப்பில் சில நேரங்களில் கவனச்சிதறல்கள் அல்லது மறதி ஏற்பட வாய்ப்புள்ளது. தேவையற்ற பொழுதுபோக்குகளை தவிர்த்து அதிகாலை எழுந்து படிப்பது ஞாபக சக்தியை அதிகரிக்கும். ஏப்ரல் 14க்கு மேல் சூரியன் 3ஆம் வீட்டிற்கு வந்த பிறகு கல்வி நிலையில் மிகப்பெரிய முன்னேற்றமும் போட்டித் தேர்வுகளில் வெற்றியும் கிட்டும். பெண்களுக்கு இந்த மாதம் பொறுப்புகள் சற்று அதிகரிக்கும். குடும்பத்திற்காக நீங்கள் அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும். இருப்பினும் உங்களுடைய கடின உழைப்பை மற்றவர்கள் பாராட்டுவார்கள். வேலைக்குச் செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சிறப்பான சூழ்நிலை நிலவும். உடல் சோர்வு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஆன்மீக பயணங்கள் மனதிற்கு அமைதியை தரும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஜென்மராகு மற்றும் 2ஆம் வீட்டு சனியால் மன அழுத்தம், சரியான தூக்கமின்மை அல்லது உடல் உஷ்ணம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். சரியான நேரத்திற்கு சாப்பிடுவதும் குறைந்தது 7 மணி நேர தூக்கமும் மிகவும் அவசியம். தினமும் யோகா, மூச்சு பயிற்சி அல்லது தியானம் செய்வது உங்களை மிகச் சுறுசுறுப்பாகவும் நேர்மறை எண்ணங்களுடனும் வைத்திருக்க உதவும். இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய சிறந்த பரிகாரம் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கும் சிவபெருமானுக்கும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது. அதேபோல திங்கட்கிழமைகளில் விநாயகரை வழிபடுவதும் உங்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றிகளை தேடித்தரும். மொத்தத்தில் கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் 2026 மாதம்
பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட்டால் அனைத்து சவால்களையும் முறியடித்து வெற்றி காணும் ஒரு சிறப்பான மாதமாக அமையப் போகிறது. இதுவரை சொன்னது கும்ப ராசியினுடைய ஏப்ரல் மாத பொதுப்பலன் மட்டுமே. உங்களின் தனிப்பட்ட பலன்களை பார்த்து தெரிந்து கொள்ள திரையில் தெரியும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கட்டணம் உண்டு. மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், காமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.